அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர். அவர் ஏன் சகோதரன் கூப்பிடுறாரு நம்மள? இயேசு கிறிஸ்து சகோதரன் கூப்பிட்டதுனால இவர் கூப்பிடல. இவரும் இயேசு கிறிஸ்துவ போல பரிபூர்ணப்படுத்துறது ஏற்றதா இருந்ததுனால கிறிஸ்துவுக்கு சகோதரராக பார்க்கிறாரு, நம்மையும் சகோதரராக பார்க்கிறாரு. சகோதரன் சொல்றது ஒரு கடமையான ஒரு வார்த்தை அல்ல. சகோதரன் சொல்றது இயேசுனுடைய நிலைமையிலிருந்து சொல்றது. என்னை போல இவனும் பாடு வழியாக தேவனை கற்றுக்கிட்டு பூர்ணப்பட போறான். என்னை போல இவனும் விசுவாசிக்கிறான். எல்லா வகையிலையும் நான் தேவனால பிள்ளையா நேசிக்கப்பட்டது போல தேவன் இவனையும் பிள்ளையா நேசிக்கிறார். இவனையும் சீர்படுத்தி, இவனையும் மரணத்தின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி, இவனையும் கற்பித்து போதித்து தன்னை நேசிக்காதபடிக்கு பழக்குவித்து பயிற்றுவித்து தேவனை நேசிக்க அதில் பூர்ணப்படுத்தி மகிமையில கொண்டு வந்து சேர்ப்பார். என்ன அவர் பிள்ளையா நேசிச்சார்னா அவனையும் பிள்ளையா நேசிக்கிறார். தேவனை நாம அப்பான்னு சொல்றோம், அல்லது தேவனுடைய பிள்ளைகள் நம்ம சொல்லிக்கிறோம். அதுக்கு அர்த்தம் பெருசு. அல்லது இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சகோதரன் சொல்றதும் நமக்கு பெருசு. நாம ஒருத்தர் பார்த்து சகோதரன் சொல்றதும் அதனுடைய அர்த்தம் பெருசு. தேவனால பூர்ணப்படுத்தப்படுகிறவங்க நாம. தேவன் நம்ம மேல ஒரு கனவோட அழைச்சிருக்கிறாரு, நடத்துறாரு. அவருடைய கனவுகளை நம்மகிட்ட நிறைவேற்றுவார். இயேசு கிறிஸ்துவை நிறைவேற்றினது போல என்னிடத்தில் நிறைவேற்றுவார். நிறைவேற்றி இருக்கிறாருன்னு இந்த அப்போஸ்தலர் அதை அனுபவிச்சுட்டு நம்ம பார்த்து சொல்றாரு சகோதரரேன்னு சொல்லி. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. இப்படி இருக்கு, அதெல்லாம் மறந்துடுங்கப்பா. இப்போ ஒன்று சொல்ல பாரு. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாகிய கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. மறுபடியும் அவர் சொல்ற வார்த்தை கவனம். ஒரு விஷயத்தை உத்து புரிஞ்சுக்கிறது தான் கவனம். நல்லா தெளிவா அதை உத்து பார்த்து அதனுடைய முழு அர்த்தத்தை விளங்கிக்கிறது தான் கவனம். இயேசு கிறிஸ்துவ கவனிச்சு பாருங்கப்பா. நீ கவனிக்காட்டினா மேலாட்டமா வேற ஒன்று புரிஞ்சுக்கிட்டு இருக்க. கவனிச்சு பார்க்கும்போது, இன்னும் ஆழமா பார்க்கும்போது வேற ஒன்று புரிஞ்சுக்குவேன். அதில் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, கவனிச்சு பாரு. மேலோட்டமா இல்லை, இன்னும் உத்து பாரு. அவர் யாரு? உத்து பார்த்தா என்ன தெரியும்? அவர் அப்போஸ்தலராக தெரியும். அவர் பாவத்தை மன்னிக்கிற ஒரு ரட்சகராக மாத்திரம் இல்லப்பா, அப்போஸ்தலர். இன்னும் உத்து பார்த்தேன்னா என்ன தெரியும்? பிரதான ஆசாரியர். பிரதான ஆசிரியமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாகிய இயேசு கிறிஸ்துவை உற்று பாருங்கள். இது ஒரு விசேஷமான செய்தி. இவர் அப்போஸ்தலர்ன்றது ஒரு விசேஷமான செய்தி. அவர் தேவனால அனுப்பப்பட்டவர். என்ன சொல்றதுக்கு? தன்னை கொண்டு நம்மகிட்ட சொல்ற செய்தி. தேவனுடைய கிரியை அவர்கிட்ட இருந்து வெளிப்பட்டதே. அவர் தண்ணி மேல் நடந்ததல்ல, அல்லது 5000 பேருக்கு அப்பத்தை போஷித்ததல்ல. அதெல்லாம் அற்புதங்கள். அந்த செய்தியை கொண்டு நாம ஒன்றும் அடைய போக முடியாது. இன்னைக்கும் அவர் எனக்கு அப்பம் தருவாரா மீன் தருவாரான்னு தான் பின்னாடி போவோம். அந்த அற்புதங்களுக்காக இயேசு கிறிஸ்துவ உத்து பார்க்க சொல்லலை, கவனிச்சு பாரு. அதுக்கு கீழே ஒண்ணு இருக்கு, கவனிச்சு பாரு. நான் ஏற்கனவே சொன்னது போல மாம்சத்துல வந்த இந்த சர்வ சாதாரணமான இந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு மகிமையா பரலோகத்துல இருக்கிறாரு. அதான் அப்போஸ்தலர் பிரதான ஆசிரியர் சொல்றது. முழுக்க நம்ம மாறி இருந்தவர் அவர். இன்னைக்கு முழுக்க தேவனுடைய ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. பிரதான ஆசிரியராக பிரதானமான ஸ்தானத்தை அவர் அடைஞ்சிருக்கிறாரு. மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சுட்டப்பட்டிருக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கோங்க. அது எப்படி? அதை கவனிச்சு பாருங்க, அதை புரிஞ்சுக்கிறீங்க. அதை கவனிச்சு பார்க்காத வரைக்கும் நீங்க அடைய வேண்டியதை அடைய முடியாது. அதான் சொல்ல வர்றாரு. பரம அழைப்பு இழந்து விடுவோம். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் பரிசுத்த சகோதரரே, கவனிச்சு பாருங்க. மோசே தேவனுடைய வீடெங்கும் உண்மையாளராக இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கலும் அதிக கனத்துக்குரியவனாக இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கலும் இவர் அதிக கனத்துக்கு பாத்திரராக இருக்கிறார். மோசே தேவனுடைய வீடெங்கும் உண்மையான இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். மோசேக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இங்கு சம்பந்தம் காண்பித்து பேசுகிறார். மோசே உண்மையானா இருந்தால் இவர் உண்மையுள்ளவராக இருந்தார். சரி, மோசேக்கு இவர் ஈக்குவல். அடுத்து சொல்லுகிறார்,
வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கலும் அதிக கனத்துக்குரியவன். அது போல மோசையை பார்க்கலும் இவர் அதிக கனத்துக்குரியவன். இவர் மோசைக்கு ஈக்குவல் முதல் வார்த்தையில பார்த்தோம். அதுக்கு அடுத்த வார்த்தையில மோசையை காட்டில அதிக கனம் சொல்றார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கல அதிக கனம். அல்லது வீடுன்ற இடத்துல மோசைன்னு போட்டு பார்ப்போம். மோசையை உண்டு பண்ணினவர், அதாவது மோசையை உண்மையுள்ளவனாக உண்டு பண்ணினவர், உண்மையுள்ளவனாக ஆக்கினவர். அந்த மோசையை பார்க்கலும் அதிக கனத்துக்கு உரியவராக இருக்கிறார். மோசை உண்மையுள்ளவன் தான். ஆனா மோசையை உண்மையிலனா ஆக்கினவர் அந்த மோசையை காட்டிலும் அதிக கனத்துக்கு உரியவராக இருக்கிறார். இதைத்தான் இங்க சொல்ல வர்றார். அதை கொண்டு இன்னொன்னு சொல்ல போறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும். மோசே உண்மையிலனாக இருந்தால் காரணம் வேறொருவர். அந்த வீடு ஒருவனாலே உண்டாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், அப்படிப்பட்ட ஒரு குணத்தை உண்டாக்கினவர் ஒருவர். மோசையிடம் உண்டாக்கினவர் ஒருவர். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும். எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாக அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையிலனாக இருந்தான். மோசே ஒரு வேலைக்காரனாகத்தான் உண்மையிலனாக இருந்தான். மோசையினுடைய ஜீவியம், அதாவது வேலைக்காரன் சொன்னதை ஒரு பலன் எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை, வேலைக்காரனுடைய ஒரு வாழ்க்கை. எதுக்காக அவன் வேலை செய்யறான்? இன்றைய கூலி அவனுக்கு அது கிடைக்கும், அதுக்காக வேலை செய்யறான். நியாயப்பிரமாணம் சொல்றதெல்லாம் இந்த உலகத்துல ஒன்று ஆசீர்வதிப்பேன்றதான். நான் அவரை நேசிக்கிறதுக்கு ஏதேனும் ஒரு காரணம் இருக்குமானா அந்த அன்புல அர்த்தமே கிடையாது. தேவனு கொடுக்கிற கற்பனைகளுக்கு ஒரு காரணம் உண்டு. நீ இதை செஞ்சா நான் உனக்கு இதை செய்வேன். உன்னுடைய மாப்பசை தட்டு முதல் கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படியா நான் போய் சொல்லாம நீதியா நடக்கிறேன். அப்போ என்னுடைய ஜீவி நல்லா இருக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல குடும்பம் இருக்கும், நல்ல பிள்ளைகள் இருக்கும், எல்லாமே நல்ல 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 ஒரு வாழ்க்கை. உலகத்துல உயர்ந்த ஒரு வாழ்க்கை, கர்வமான ஒரு வாழ்க்கை, அகம்பாவமான வாழ்க்கை. என்ன போல ஒருத்தன் உண்டா? நான் எவ்வளவு நீதிமான், என்ன ஆண்டவர் எவ்வளவு தூரம் ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு நாம கர்வப்படத்தக்க ஒரு வாழ்க்கை. பணிவிடைக்காரன், நன்மை செய்யறேன், அதனால ஆண்டவர் எனக்கு நன்மை செய்ய கடன் பெற்றிருக்கிறார். வேலைக்காரன். மோசே பணிவிடைக்காரனாக வீடுங்களும் உண்மையிலனாக இருந்தான். பாருங்க, பழைய ஏற்பாட்டினுடைய வாழ்க்கை எவ்வளவு தூரம் தராதரம் இல்லாததுன்னு. இதனால்தான் யோபு தேவனை பார்த்து கேள்வி கேட்கிறான். என்ன தீமை செஞ்சேன்? எனக்கு இந்த தீமையெல்லாம் ஆண்ட தராரு. நான் எந்த வகையிலும் தீமை இல்லாதவன், நான் நன்மையாகவே செஞ்சு கொண்டிருக்கேன், அதனால எனக்கு இவ்வளவு தூரம் நன்மை தந்தாரு என்ற தீமை இல்லை. இதான் அகம்பாவமான மனுஷன். இவன மாதிரி பொல்லாத மனுஷன் கிடையாது பூமியில. அகம்பாவம். நன்மை செய்யறதுனால ஆண்டவருக்கு நன்மை தராரு என்ற தீமையே இல்லை. நான் இவ்வளவு தூரம் நல்லபடியா நான் நடந்துட்டு இருக்கேன், அதனால தான் எனக்கு இவ்வளவு சொத்துக்கள், இத்தனை இதுகள், இத்தனை மாடுகள், இத்தனை ஒட்டகங்கள், இத்தனை பிள்ளைகள், என் வாழ்க்கை சிறந்திருக்கு. இப்படிதான் பூமியில இருக்கிற ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அகம்பாவம். மோசே தேவனுடைய வீடுல பணிவிடைக்காரனா உண்மையில நான் தான். எனக்கு ஒரு நாள் கூலி 150 ரூபா. இந்த 150 ரூபா கிடைக்குன்றதுக்காக நான் அந்த வீட்டுல வேலை செய்யறேன். அவன் சொன்ன வேலையெல்லாம் செய்யறேன். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார், அதுக்காக நான் ஒழுக்கமா நடக்கிறேன், நன்மை செய்யறேன். என்ன நான் நேசிக்கிறேன், தேவனை நான் நேசிக்கல. 150 ரூபாய் நேசிக்கிறேன், அதுக்காக அவர் சொன்னதை செய்யறேன். தேவனை நேசிச்சு அவருக்கு கீழ்ப்படியல, எனக்கு நன்மை வரும்ன்றக்காக அவருக்கு கீழ்ப்படியல. இதான் பணிவிடைக்காரனாய் உண்மையிலனாக இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையிலனாக இருக்கிறார். கிறிஸ்துவோ குமாரனாக உண்மையிலனாக இருக்கிறார். குமாரனுக்கு கூலி கிடையாது. அவனும் வீட்டுல வேலை செய்யறான். அவனும் வைக்கோல் பொருளை ஒரு வைக்கோல் எடுத்துட்டு வந்து மாட்டுக்கு போடுறான், தண்ணி காட்டுறான், தோட்டத்துக்கு போறான், தோட்டத்தை விசாரிக்கிறான், பொருளை சொத்துக்கள் எல்லாத்தையும் காபந்து பண்றான், பராமத்து பண்றான், தேவைகளை கவனிக்கிறான், சீர்படுத்துறான், எல்லாமே செய்யறான். ஆனா அவனுக்கு எந்த வித கூலியும் கிடையாது. வேலைக்காரனுக்கு கூலி உண்டு, குமாரனுக்கு கூலி கிடையாது. ஏன்? இதான் நமக்கு கோபம் வருது. எல்லாருக்கும் ஆண்டவர் நல்லா செய்யறாரு, எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறேன். அவெல்லாம் வேலைக்காரன். நம்மளை குமாரனாக அவர் ட்ரீட் பண்றாரு, ஒன்றும் தர மாட்டேங்கிறார். உனக்கு ஒண்ணு வேண்டாம். அவருடைய கரத்தின் கிரியின் மேல அதிகாரியா வைக்கிறார், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிச்சுட்டு. இதான் உண்மை. குமாரனுக்கு அந்த வீடே சொந்தம், அவனுடைய சொந்த பொருள். அதுக்காக தான் அது உண்மையா இருக்கிறான். தேவனை நேசிக்கிறான். அவர் என்னதை தருவான்றதுக்காக நேசிக்கல. அவர் என் அப்பாவோட பொருள். அவர் என்னுடைய ஜீவித்தை கொடுத்திருக்கிறார்.
நான் இப்படித்தான் வாழணும், நான் நீதியா இருக்கிறதுக்கு காரணம் எனக்கு நன்மை நடக்கணுன்றதுக்காக இல்லை, நான் அவரை நேசிக்கணுன்றதுக்காக. அவர் எனக்கு நன்மை தருவார்ன்றதுக்காக இல்லை. அப்படி இருந்தேன்னா அது கூலி வேலைக்காரன். அவரை நான் நேசிக்கணுன்றதுக்காக நான் குமாரன். இயேசு கிறிஸ்து ஒன்றுமே இந்த உலகத்தில் பெற்றுக்கல. அவர் வாழ்ந்த வாழ்க்கை சிரமப்பட்ட ஒரு வாழ்க்கை, கேவலமான ஒரு வாழ்க்கை, தரித்திரமான வாழ்க்கை, புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை, கொடுமை நேர்ந்த ஒரு வாழ்க்கை, அவதூறும் கண்ணீரும் போராட்டமும். ஆனால் அவர் ஒன்றுமே பெற்றுக்கல. நீதியாக இருந்தார். அவரிடம் பாவம் செஞ்சாரா? கஷ்டப்படுறவங்கெல்லாம் பாவம் செஞ்சவங்க, கடலில் இருக்கவங்கெல்லாம் சபிக்கப்பட்டவங்க. இப்படி தான் அந்த பணிவிடைக்காரனாக வாழ்க்கை நமக்கு காண்பிக்குது. அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நாங்கள் நீதி செய்கிறோம், எங்களுக்கு நன்மை நடக்குது. நீ கடலில் இருக்க, கஷ்டத்தில் இருக்க, பிரச்சனை இருக்க, அவங்க கண்களுக்கு நாம் சபிக்கப்பட்டவங்களாக இருக்கோம். புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை பழைய ஏற்பாட்டு வாழ்க்கைக்கு எவ்வளோ வித்தியாசம். இங்கே எது ஆசீர்வாதம்? கொடுமையான கடன்கள், வறுமை, தேவைகள், பிரிந்த குடும்பம். நம்முடைய பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, 40 வயசாயிடுச்சு, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, வேலை கிடைக்கல, நிலத்தில் பயிரை போட்டோன்னா விளைய மாட்டேங்குது, மற்ற நிலத்தில் எல்லாமே நல்லா விளையுது, நான் கஷ்டப்பட்டு போட்டால் அதை பூச்சி வந்து அரிச்சிட்டு போயிடுது, எனக்கு மட்டும் எல்லாம் தீமையாகவே சம்பவிக்கும். கடன் வாங்கி நிலத்தை பயிரிட்டா கடனை அடைக்கிறதுக்கு கூட காசு கிடைக்க மாட்டேங்குது, பலன் கிடைக்க மாட்டேங்குது. எதை செஞ்சாலும் கஷ்டம், பிரச்சனை. நான் என்ன செய்யலாம்? இது சபிக்கப்பட்ட வாழ்க்கையாக பழைய ஏற்பாட்டுக்காக சொல்கிறாங்க. பாருங்க, எங்களை பாருங்க, நாங்கள் எதை செய்தாலும் நன்மை தான் நடக்குது. ஏன்னா நாங்கள் நீதியை செய்யறோம், கூலியை பெற்றுக்கொள்றதுக்காக. யோபு மாதிரி ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்போம், எங்களை விட்டு அவர் நன்மை தராருன்னா. இது கிறிஸ்தவ ஜீவியம் இல்லை, மோசே பின்பற்றவங்களுடைய ஜீவியம். மோசே வீடுங்களும் உண்மையிலானா இருந்து பணிவிடைக்காரனாக உண்மையிலானா இருந்தான். இயேசு கிறிஸ்துவ குமாரனாக உண்மையிலானாக இருந்தார். அவர் கடைசி வரைக்கும் ஒன்றியை பெற்றுக்கிறார். சிலுவைக்கு போனாரு, அடிச்சு கொண்டுட்டாங்க. பிதா அவரை காப்பாத்தல, இறங்கிவான்னு சொன்னோன்னே சிலுவை விட்டு இறக்கி விட்டுடல, சாகத்துக்கு விட்டு கொடுத்துட்டாரு. அவர் கைவிடப்பட்டார், எல்லோரும் பார்க்க கைவிடப்பட்டார். இதுதான் துடிப்பான ஒரு வாழ்க்கை, நிர்பந்தமான ஒரு வாழ்க்கை, கேவலமான ஒரு வாழ்க்கை. நம்ம சத்தியத்துக்காக நிக்கிறோம், தேவன் எல்லாருக்கும் முன்னாடி நம்மளை கைவிடுறாரு. ஐயோ, இதான் கொடுமை, தாங்க முடியல. ஆனா நாம தேவனை நேசிக்கிறோம், அதுக்காக பாடுகளை சகிக்கிறோம். இப்படிப்பட்டது அவர் எனக்கு மகிமை தரணும், என்ன உயர்த்தணுன்றதுக்கு அவர்கிட்ட வரல, நான் சாகணுன்றதுக்கு அவர்கிட்ட வந்திருக்கேன். மரணத்தை எல்லோருக்காக ருசி பார்த்தது போல நானும் ருசி பார்க்கட்டும், அதுக்காக அவர்கிட்ட வந்திருக்கேன். நம்முடைய அழைப்பை நாம புரிஞ்சுக்கிட்டோம். நாம குமாரனாக இருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து வீடுங்களும்